எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. உஷாக்கா. என்ன ஆனந்தி? உஷாக்கா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆனந்தி என்ன பண்ற நீ? முதல்ல கைய கீழே இருக்கு. சௌந்தர்யா உங்ககிட்ட சொன்னதும் எங்க நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த கருணாகரன் சார் கிட்ட சொல்லிருவேலோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. நல்ல வேளை நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிக்கா. ஏன் உஷாக்கா ஆனந்திய காப்பாத்துற மாதிரியே காப்பாத்தி கூடவே இருந்து வேற எதுலயாவது மாட்டி உள்ளான்னு ஏதாவது திட்டம் போட்டிருக்கியா? முத்து சும்மா இருக்கியா? அக்கா எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கு, அத போய் தப்பா பேசிக்கிட்டு. பேசட்டும் விடு அன்பு. நான் என்ன யோகியமா? நல்லதோ கெட்டதோ நாம எப்படி அடுத்தவங்க கிட்ட நடந்துக்கிறோங்கிறது பொறுத்து தானே மத்தவங்களும் நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க. நான் ஒழுங்கா இருந்திருந்தா இவங்கெல்லாம் ஏன் என்ன தப்பா நினைக்க போறாங்க? என்னைக்கு நான் கருணாகரன் சாரோட சேர்ந்தனோ அன்னில இருந்து உங்களெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். அப்ப கூட ஆனந்தி என்ன நிறைய இடத்துல விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்கா. யாருக்கும் மனசறிஞ்சு எந்த தீங்கும் நினைக்காதவ இவளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, தங்கச்சியும் இருக்கு. நாளைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்க யாருக்காவது வந்தா என்னால தாங்கிக்க முடியுமா? அத போய் எல்லார்கிட்டயும் தண்டோர போடுவேனா? ஆனந்தியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். ஏ உஷா, நீயா இது? ஏ சாவித்ரி, மனுஷங்க தப்பு பண்றதே சகஜம்தான். உஷா, நீ ஏதோ உன்னோட சுயநலத்துக்காக தப்பு பண்றதே எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறுவேனே நாங்க நினைச்சு கூட பாக்கல. உன்னை இப்படி பார்க்க சந்தோஷமா இருக்கு. சந்தோஷப்படுற அளவுக்கு நான் ஒன்னும் பண்ணல நிஷா. இனிமே நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஆனந்திய நம்ம எல்லாரும் சேர்ந்து பத்திரமா பாத்துக்கணும். அவளுக்கு இப்படி நடக்க யார் காரணம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன உதவி கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். நீ உதவி பண்றியோ இல்லையோக்கா, நீ சொன்ன வார்த்தையே போதும் எங்களுக்கு. ஆனா இந்த விஷயம் மட்டும் கருணாகரனுக்கு எக்காரணத்து கொண்டு தெரியாம பாத்துக்கோக்கா. அதுவே எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். நான் பாத்துக்கிறேன் அன்பு. ஆனந்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ தைரியமா இரு. என்ன ஆனந்தி, எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க. தைரியமா இரு. ரகு சென்னைக்கு வந்த விஷயம் சொல்லலாம்னு பார்த்தா இவங்க வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க.